நான் ஏற்கனவே இட்லி மாவை பற்றி முதல்ல உள்ள ஒரு டிவிடியில் பேசியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. திரும்பவும் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. நீங்கள் அதை பார்த்துக்கோ. நான்வெஜ்ஜை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சமைக்காத உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் கேட்குறாங்க, சமைச்ச உணவிலே சத்து அதிகமா அல்லது சமைக்காத உணவிலே சத்து அதிகமா அப்படின்னு கேட்குறாங்க. சமைக்காத உணவுல தான் சத்து அதிகம். சமைக்காத உணவுல தான் சத்து அதிகம். அப்ப சமைக்காத சாப்பிட்றதால நல்லது. ஏன் அறிவே அறிவே என்ன அறிவியா? சமைக்காத உணவுல சத்து அதிகம் அப்படின்னா சத்து அது ஊரால செறிவூட்டப்பட்ட கான்சென்ட்ரேட்டட் சத்து. 1000 ரூபாய் தாள் மாதிரி உடம்புக்கு. இப்போ நீ கடைக்கு போற, காலையில எந்திரிச்சு பால் வாங்குறதுக்கு 1/2 லிட்டர் பால் வாங்க போனோம்னா 50 ரூபா தாள் கொண்டு போகலாம், 20 ரூபா தாள் கொண்டு போகலாம், 30 ரூபா கொண்டு போகலாம், 50 ரூபா கொண்டு போகலாம், 100 ரூபா கொண்டு போனா கூட பேலன்ஸுக்கு சில்லறை தருவான். நீ 1000 ரூபா தாளை கொண்டு போனேன்னா என்ன சொல்லுவான் தெரியுமா? கடைக்காரன் வந்துருச்சு காலையில பால் வாங்க 1000 ரூபாவா தாளை தூக்கிட்டு அப்படின்னு. அதுபோல இந்த இறைப்பையில இருக்கிற அக்னிக்கு செறிவூட்டப்பட்ட கான்சென்ட்ரேட்டட் சத்துக்களை ஜீரணம் பண்ற ஆற்றல் கிடையாது. அதெல்லாம் மிருகங்களுக்கு தான் இருக்கு. இந்த சமைக்காத உணவுல செறிவூட்டப்பட்ட சத்து அதிகமா இருக்கு. உதாரணமா முளைக்கூட்டிய தானியம் அதை எடுத்துக்கங்களேன். முளைக்கூட்டிய தானியம்னா என்ன? சத்து அதிகம் இருக்கு. நான் இல்லைன்னு எப்ப சொன்னேன்? சொல்லலையே. உதாரணமா பாருங்க, என்கிட்ட ஒரு சுவாமிஜி, நீங்க சொல்லுங்க, நான் சமைச்சது சாப்பிடணுமா சமைக்காதது சாப்பிடணுமா? சமைச்சது தாங்க சாப்பிடணும். எதுல சத்து அதிகம்? சமைக்காததுல தான் அதிகம். சமைக்காததுல சத்து அதிகம்னா அப்படியே நீங்க சமைச்சதை சாப்பிட சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், நான் ஒரு 4 கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். கேளுங்க அப்படின்னா, புள்ள சமைச்சிட்டானா என்ன அர்த்தம்? என்னங்க ஒரு சன்னியாசிட்ட கேட்கிற கேள்வியா இது? தெரியுமா தெரியாதாங்கிறத இப்ப கொஸ்டின். தெரியும்னா சொல்லுங்க, தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லுங்க. தெரிஞ்சு உங்க வாயில சொல்றதுக்கு சங்கடப்பட்டீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு. தெரியாது அப்படின்னா நான் சொல்றேன், உள்ள சமைஞ்சிட்டா அப்படின்னா இல்வாழ்க்கைக்கு பக்குவம் ஆயிட்டான்னு அர்த்தம் அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, அம்மா சமைச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பதில் சொன்னார், சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பக்குவம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். வெரி குட். ஜீரணம்னா என்ன? சத்தும் சக்கையும் பிரிதல். வெரி குட். இந்த அரிசி மாவு உளுந்து மாவை ஆட்டி அரைச்சு கலந்து புளிக்க வைப்பாங்க. மாவு புளிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கெட்டு போச்சுன்னா அர்த்தம். தப்புங்க. இட்லி சுடுறதுக்கு பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்ங்க அப்படின்னு. ஓ அப்படின்னா ரைட். அடுத்தது அடுத்த கேள்வி, பழம்னா என்ன அர்த்தம் கேட்டேன். பழம்னா சாப்பிடுறதுக்கு பக்குவம் ஆயிடுச்சுன்னு அவரே சொன்னார். இப்ப சொல்லுங்க, பக்குவமான ஒண்ணு பக்குவமா சமைக்கப்பட்டதோட சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். இந்த சமைக்காத முளை கூட்டத்தை சாப்பிடலாமா? இப்ப சமைச்சது, புள்ள சமைச்சது, அம்மா சமைச்சது, ஜீரணம், மாவு புளிச்சது, பழம், இதெல்லாம் பக்குவமான வரிசையா வந்துருச்சா? இப்ப முளைக்க வச்சதுன்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுறதுக்கு பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்ல. அப்புறம் எதுக்கு அர்த்தம்? முளைச்சிருச்சுன்னா அது வளர்றதுக்கு அர்த்தம். வளர்றதுக்கு பக்குவமான ஒண்ணு சாப்பிடுறதுக்கு பக்குவமா பயன்படுத்துறது தவறா சரியா? தப்புதான். ஆனா அதுதானே சத்து அதிகம். அதுல சத்து அதிகம் எப்படி உருவாச்சு? ஒரு ஆலமர விதையில அது ஸ்தூலமா இருக்கும்போது சிறுசா இருக்கு, அதுக்கு உள்ளாரையோ வெளியவோ சூட்சுமமாக ஆழ விருட்சத்துடைய அத்தனை அம்சங்களும் அதுல அமைக்கப்பட்டிருக்கிறான். பகவான் அமைச்சு வச்சிருக்கிறான். சூட்சுமத்துல உயிராற்றலை அப்படி செலுத்தி வச்சிருக்கிறான். அந்த சூட்சுமமா இருக்கக்கூடிய ஒன்னொன்னும் பூமி பிராணனை தொட்டு நீர் பிராணன் பட்டு காட்டு பிராணனை உறிஞ்சி ஆகாய பிராணனை உறிஞ்ச ஆரம்பிச்சு அது வெளியில வரும் பொழுது சூட்சுமமா இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் ஸ்தூலமாக கன்வெர்ட் ஆகுது. அந்த சூட்சுமமா இருக்கக்கூடிய சத்துக்களுக்கு பேரு தான்
செறிவூட்டப்பட்ட கான்சென்ட்ரேட்டட். அந்த சூட்சுமம் ஸ்தூலமாகும் போது இந்த சத்துக்களும் செறிவூட்டப்பட்ட நிலையில் தான் காணப்படுகிறது. இந்த செறிவூட்டப்பட்ட எனர்ஜியை, சத்துக்கள் அடங்கிய இந்த உணவுப் பொருளை சமைக்காம சாப்பிட்டீங்கன்னா அந்த ஜீரணம் என்ற ஆற்றல் நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டுக்கு கிடையாது. ஆடு மாடுகளுக்கு அதனுடைய வீரியம் pH லெவல் இருக்கு, அது ஜீரணம் பண்ணிடும், நமக்கு கிடையாது. அவையெல்லாம் உள்ள மேட்ச் முழுங்கிட்டு திரும்ப ரீகால் பண்ணி என்ன பண்ணும், அசை போடும். நாம அசை போடுவோமா? போட மாட்டோம். ஆகையினால முளைக்கூட்டினதை சாப்பிடக்கூடாது. கான்சென்ட்ரேட்டட் எனர்ஜி, அதை பெருக்கக்கூடிய ஆற்றல் நம்ம இறைப்பையில இல்லை. இங்க என்ன நடக்குது? அக்னியில மறுபடியும் வேக வைக்கிற வேலை தான் நடக்குது. உதாரணத்துக்கு இப்ப முளைக்கூட்டிய தானியத்தை ஒரு 100 டிகிரி செல்சியஸ்ல ஜீரணம் பண்ணணும், செரிக்கணும் அல்லது வேக வைக்கணும். இங்கேயும் வேக வைக்கிற வேலை தான் நடக்குது, இங்கேயும் அக்னி தானே இருக்கு. ஆனா நம்ம இறைப்பையில சுரக்குதா 60 டிகிரி செல்சியஸ் சும்மா வச்சுக்கிடுவோம். மீதி 40 டிகிரி பத்தாலேனா அது அறவரையா தானே செரிக்கும். அதுக்கு பேர் தான் அஜீரணம்னு பேர். அதை அடுப்பங்கரையில வச்சு கேஸ் ஸ்டவ்ல வச்சு ஒரு தடவை சமைச்சு சூடு பண்ணிட்டோம்னா 40-50 டிகிரி அதுல நெருப்புல வெந்துடும். வெந்துறது என்ன, பக்குவப்படுத்துறது தானே. இப்ப இங்க இருக்கிற நெருப்புல அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா இங்கேயும் நல்லா வெந்துடும். இதுக்கு தான் சமைச்சு சாப்பிடணுங்கிறத நம்ம முன்னோர்கள் கத்து கொடுத்தாங்க. நீங்க நம்ம புதுசா இதுல சத்து, அந்த காலத்திலே சுசுதர் ஃபர்ஸ்ட் சர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். சுசுருதா த ஃபர்ஸ்ட் சர்ஜன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாங்க. எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மூளையை பிரிச்சு வேலை செஞ்சிருக்கிறார், சர்ஜரி பண்ணியிருக்கிறார், போட்டுக்கிறாங்க. அவர் தன்னுடைய சம்ஹிதையில, இவங்கதான் மருத்துவ நூலோர்னு பேர், எழுதி வச்சிருக்கிறார். செறிவூட்டப்பட்ட இந்த மாதிரி இதை சாப்பிட்டோம்னா இது ஜீரணமாகாது, நெஞ்செறிவு, அஜீரணம் இதெல்லாம் உருவாகும். கண்ணு கெடும்னு சொல்றாரு. அவரு கண் பார்வை வளம் குன்றி விடுங்கிறாரு. அதுல இருக்க சூட்சுமத்தை அங்க வேக வைக்காம சாப்பிட்டேன்னா இங்க ஓவரா எனர்ஜி செலவாச்சுன்னா கண் பார்வை, விஷன் பவர்ஸ் அதை ஜீரணம் பண்றதுக்கு செலவாகுமாமா. நம்ம பவர் ஹவுஸ்னு இடிச்சிருமாமா. எது பவர் ஹவுஸ்? லிவர் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த பாடி. உடம்போட பவர் ஹவுஸே லிவர் தான். அதுவே பாதிக்கப்படும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இந்த மாதிரி முளைக்கூட்டிய தானியம் சாப்பிட்டு நெஞ்செறிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கல்லீரல் வீக்கமா மண்ணீரல் வீக்கமா என்னமோ சொன்னாரு. இதெல்லாம் கூட ஏற்படுதாமா. தயவு செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. சமையல் அப்படின்னாலே பக்குவப்படுத்துதல் அர்த்தம். சமைச்சாச்சு அப்படின்னா பக்குவப்படுத்தியாச்சுன்னு அர்த்தம். இப்போ பக்குவப்படுத்தி சாப்பிடுறதுதான் முறை. அப்பதான் அதுதான் ஒரு பக்குவம். சரிங்களா? சரி, போட்டோம். நம்ம அடுத்து தரம் கெட்ட உணவுல இது தரம் கெட்ட உணவுன்னு சொல்ல முடியாது, அதை ஜீரணம் பண்ண முடியாத சமைச்சு சாப்பிடணும்னு நான் சொல்ல வரேன். இனி உணவுகள்ல தரம் கெட்ட உணவுனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு புணத்தோட ஆயுசு எவ்வளவு? 100. சில ஜோசியர்கள்லாம் சொல்லுவாங்க 120 அப்படி. சரிப்பா வச்சுக்கோ. ஏன்னா நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேல இருந்து என்னத்தை கிழிக்க போறாங்க. சரிதான், ஒரு வார்த்தைக்கு ஆயுசு எவ்வளவு? 100. மனுஷன் செத்து போயிட்டாயா? இது போன டிவிலையும் பேசியிருக்கேன், இட்லி மாவு வரைக்கும். அதனால நான் சாப்பிட்டா பேசிட்டு போயிடுறேன். 100 வயசு வரைக்கும் இருக்கிறார் மனுஷன். உசுறு போயிடுச்சு. இப்ப பணத்துக்கு ஆயுசு 6 மணி நேரம். அதுக்கப்புறம் பணம் அழுகிய பணம். இந்த பணத்துல வரக்கூடிய அழுகின வாடை இருக்கு இல்லையா, அது அழுகலின் உச்சக்கட்டம். அப்ப அதுக்கு முன்னாடி வாடை வர்றதுக்கு முன்னாடியே கெட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். புரிகிறதா? வாடை வந்துருச்சுன்னா அழுகி அதனுடைய உச்சக்கட்டத்தை அது காட்டி கொடுக்குது. இப்போ இறந்த உடனே ஐஸ் பாக்ஸுக்குள்ள வச்சுட்டா போனா நாத்து அடிக்குமா? நாத்து அடிக்காது. நாத்து அடிக்கலைங்கிறதுக்காக இந்த உடம்புல இருந்து இந்த பணத்தோட லைஃப் என்னன்னு பார்த்தோம்னா 6 மணி நேரம் பார்த்தோம். 6 மணி நேரம் யார் சொல்றாங்க? சயின்டிஸ்ட் சொல்றாங்க, டாக்டர்கள்லாம் சொல்றாங்க. எப்படி?
இறந்த உடம்புல இருந்து 6 மணி நேரத்திற்குள்ளாக 2 கண்களை எடுத்து இன்னொரு உடம்புல வச்சா அது வேலை செய்யுதுங்கிறாங்க. எப்படி டாக்டர், இது இறந்து போயிடுச்சு, ஆனா எப்படி அந்த கண்ணு அந்த உடம்புல வேலை செய்யுது? இந்த உடம்பு இறந்துட்டா கூட ஆனா கண்ணுல உள்ள செல்கள் இறக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி? உடம்புல 10 வாயுக்கள் இருக்குங்க. இது பூரா உயிர் வாயுக்கள், இயக்க ஆற்றல்கள். இயக்க ஆற்றல், நோய் எதிர்ப்பாற்றல் சொல்லிட்டு பல விதமா அது வேலை செய்யும். அதுல பிராணங்கிறது மீதி 9 வாயுக்களையும் சுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கும். இந்த பிராணங்கிறது தலைமை வாயு, தனஞ்சயங்கிறது கடைசி வாயு. இதுக்கு இடைப்பட்ட அந்த பிராணனுக்கு அடுத்தாப்புல பிராணன் போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். பிராணன் போன உடனே மீதி இருக்கக்கூடிய 9 வாயுக்களும் வெளியே போயிருமான்னா அப்படிலாம் போயிடாது. அது போறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த பிராணன் தான் மற்ற வாயுக்களை என்ன பண்ணும், ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம போன் அப்பப்போ சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, அது போல பேலன்ஸ் தீர்ந்து போச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணிட்டு வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு 6 மணி நேரத்துக்கு இந்த கண்ணுல இருக்கக்கூடிய வாயு, கண்ணுல இருக்கிற வாயு பேர் என்ன தெரியுமா, கூர்மன்னு பேர். இந்த மாதிரி வாயுக்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை ரீசார்ஜ் பண்ற வேலையை பண்றது பூரா பிராணன் தான். பிராணன்ட்ட வந்துதான் மற்ற வாயுக்கள்லாம் என்ன பண்றோம், சார்ஜ் பண்ணிட்டு போகும். நாம எப்படி ஏர்டெல்ல போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரோம் ப்ரீபெய்டு, அது போல அது பண்ணிக்கிறோம். பிராணன் போன உடனே மீதி இருக்கிற 9 வாயுக்களும் ஒன்று ஒன்றா கிளம்பி போறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆயிடும். அந்த 6 மணி நேரத்துக்குள்ளாக கண்ணு 6 மணி நேரத்துக்குள்ள இந்த கண்ணை எடுத்து இன்னொரு உடம்புல வச்சா அது வேலை செய்யும். அதனாலதான் பணத்தோட லைஃப் டைம் 6 hours சொல்லி டாக்டர் சயின்ஸ் எல்லாம் சொல்றாங்க. புரியுறதா? அதுக்கப்புறம் போனா அழுகிய பணம். அழுகிய பணம் எப்ப சொல்லுவோம், நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். நாத்தம் எப்ப வரும், உச்சக்கட்டம், அழுகையின் உச்சக்கட்டம் தான் நாத்தம். அப்ப அதுக்கு முன்னாடியே அழுக ஆரம்பிச்சிருச்சு, அது உயிர் சத்து பிரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். புரியுறதா? ஓகே. இறந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே ஐஸ் பாக்ஸ்ல வச்சுட்டாங்க பணத்தை. இப்ப இது 10 மணி நேரம் ஆனாலும் நாத்தம் அடிக்காது. இதுல இருந்து கண்ணை எடுத்து இன்னொரு உடம்புல வச்சா 8 மணி நேரம் கழிச்சு கண்ணு வேலை செய்யும் நினைக்கிறீங்களா? வேலை செய்யவே செய்யாது. டாக்டர் கேட்டா டாக்டர் என்ன சொல்றாரு, இல்லைங்க அது இனிமேல் வேலை செய்யாதுங்க, எங்களால முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவார். இதுக்கு அர்த்தம் புரிகிறதா? அது அழுகிய பிணம். நாத்தம் வராட்டா கூட ஐஸ் பாக்ஸ்ல வச்சுட்டா லைஃப் டைம் முடிஞ்சதுதான். இப்படி தாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், அரிசி இருக்கு, உளுந்து இருக்கு, இதோட ஆயுசு எவ்வளவு தெரியலையா? ஓ நீங்க டவுனா? சரி சரி. இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். இந்த வருஷம் விளைஞ்சது அப்படின்னா அடுத்த வருஷம் வெள்ளாம வர்ற வரைக்கும் இந்த வருஷம் விளைஞ்சதை பயன்படுத்துவாங்க. ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம்ல. இதை போய் யார்கிட்ட போய் கேட்கணும்? பரவாயில்ல, புரிஞ்சிருச்சா? குட். ஒரு வருஷம் இப்போ ஊரை போட்டு ஆட்டி அரைக்கிறாங்க அரிசியும் உளுந்தையும். ஆட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி ரெண்டையும் கலந்து புளிக்க வைப்பாங்க. மாவு புளிக்க வைக்கிறது என்ன அர்த்தம், புளிக்க வைக்கிறது என்ன அர்த்தம், பெர்மெண்டேஷன். ஓ நீங்க இங்கிலீஷ் முடியுமா? சரி சரி சரி. பெர்மெண்டேஷன் இங்கிலீஷ்ல. இந்த இப்போ உள்ள கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் இங்கிலீஷும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பெர்மெண்டேஷனா கூட சரியா தெரியாது. ஈஸ்ட் ஃபார்ம் ஆகும், குட் நல்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆகும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் யாருக்கு புரியும்? என்ன கருமத்துக்கு இதெல்லாம் வாய்க்கில் போட்டு நுழைச்சு தொடக்கி சொல்லி காலையில் தூக்கி போட்டு மாவு புளிக்க வைக்கிறது காலையில புளிச்சாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், இட்லி சுடுறதுக்கு மாவு பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? சமைச்சிட்டான்னா பக்குவம் ஆயிட்டா இல்வாழ்க்கைக்கு. அம்மா சமைச்சிட்டாங்கன்னா சாப்பிட்றதுக்கு பக்குவம் ஆயிடுச்சு. ஜீரணம்னா என்ன, ஜீரணம் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், சத்து உறிஞ்சிறதுக்கு பக்குவம் ஆயிடுச்சு. மாவு புளிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், இட்லி சுடுறதுக்கு பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இட்லி சுட்டாச்சா, ராத்திரிக்கு தோசை சுடுவோமா? மறுநாள் காலையில இந்த மாவு மூடியை திறந்து பார்த்தா ஒரு கப்புன்னு ஒரு நாத்தம் அடிக்கும். சாதாரணமா பொம்பளை எல்லாம் என்ன சொல்லுவாங்க, மாவு ரொம்ப புளிச்சிருச்சுப்பா. மாவு புளிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், இட்லி சுடுறதுக்கு பக்குவம் ஆயிடுச்சு. ரொம்ப புளிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், ரொம்ப பக்குவமாயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்ல, கெட்டு போயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. புரியுதா? அதோட லைஃப் டைம் காலாவதி ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா?
ஆக மறுநாள் காலையில அந்த மாவை பயன்படுத்துறது. இப்போ நேத்திக்கு வரைக்கும் இட்லி தோசை நைட். இப்ப மறுநாள் காலையில இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இது வந்து ஃபுட்டு, இது பாய்சன். இதைத்தான் சொன்னான், கால அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சாகும். கால அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சாகும். ஃபுட்டு பாய்சன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது சொல்லுதோ உலகத்திலேயே தரமான உணவு இட்லியும் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் தான் அப்படின்னு அது கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. நம்மால முதல் நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட்டு சாப்பிடுவான், ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபுட்டு. அப்புறம் ஐஸ் பாக்ஸுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபுட்டை ஒஸ்ட் ஃபுட்டா சாப்பிடுற கலாச்சாரம் இப்ப நம்ம நாட்டில் இந்த ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிடுற கலாச்சாரமா போச்சு. இப்ப சொல்லுங்க, இது ஃப்ரிட்ஜுக்குள்ள 2 நாள் 3 நாள் மாவு வச்சா குணத்தை ஐஸ் பாக்ஸ்ல வச்ச மாதிரி மாவை 2 நாள் 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டா அழுகின பண்ணத்தை சாப்பிட்றதானே அர்த்தம். அழுகின பண்ணணும் எப்ப தெரியும்? ஐஸ் பாக்ஸ்ல வச்சுட்டா தெரியாது. நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்க அழுகின பண்ணத்தை, பார்த்துக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இன்னைக்கு பல வியாதிகளுக்கு காரணமே என்ன கண்டுபிடிக்க முடியலையாமா. ஒரு உதாரணம் பாருங்க, அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. இவர் மருந்து என்னமோ என்னமோ ஜெலூசின் என்னமோ சாப்பிட்றாங்க, ஒரு சிறப்புன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க, ஜெலூசின். நம்ம சாப்பிட்ட உடனே அசிடிட்டி சரியா போயிடும். வியாதி சரியா போயிருக்கணும்ல. மறுநாளும் அசிடிட்டி. இவர் மறுநாளும் மாத்திரை சாப்பிடுறாரு, மறுநாளும் அசிடிட்டி, மறுநாள். ஏன்? கர்மாயம் முடிச்சவனே இந்த மாத்திரை குணப்படுத்துதா கொடுத்தப்படுதா? அது குணப்படுத்துது. நீ சாப்பிடுற அடுத்த வேளை உணவு நாசமா போன உணவு. அதை சரி பண்றதுக்கு துப்பு இல்லைன்னா வாழ்நாள் பூரா அதை சாப்பிட்டு இருக்க வேண்டியதான். அந்த ஒரு நாள் நைட்டுக்கு புளிக்க வைக்கிறீங்க, காலையிலேயே நீங்க ஊற போட்டீங்க, மத்தியானம் ஆட்டினீங்க, சாயந்தரம் புளிச்சிருச்சு, நைட்டுக்கு ஏற்றினா மறுநாள் காலையில் தோசை, 2 வேளையோட நிப்பாட்டிக்கும். அதுக்கு பேர் தான் தரமான உணவு அல்லது தரங்கட்ட உணவாக மாறிவிடும், காலாவதி ஆயிடும். புரிகிறதா? இது தரங்கட்ட உணவு தானே. அப்ப அதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க பிரச்சனையில பாதி சரியா போயிடும். ஒண்ணு. ரெண்டாவது, ஆடு இருக்கு இல்லையா, ஆடு, அதோட ஆயுசு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ஏன் தெரியாது? வார வாரம் சாப்பிடுறீங்கல்ல, சரி பரவாயில்ல, நானே சொல்றேன். 9 வருடம் அல்லது 10, சில ஆடு 11 வருஷம் கூட இருக்கும். நம்ம கூட மனுஷனுக்கு ஆயுசு 100ங்கிறோம். ஏன் இருக்கேன் ஆயுசு 100 வரைக்கும்? அது போல 9, 10, 11 வருடம் வச்சுக்கோங்களேன். இது ஆட்டோட ஆயுசு. வெரி குட். கழுத்தை வெட்டியாச்சு. இப்போ இது ஆட்டோட பணம். ஆட்டோட பணத்தோட ஆயுசு எவ்வளவு? 6 மணி நேரம். குட். புரியுதா? வெரி குட், வெரி குட். 6 மணி நேரம். இந்த நெல் இருக்குல்ல, நெல்லுன்னா தெரியுமா? அரிசி ஆகுறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் நெல், தோளோட இருக்கும். அதை விதைச்சோம்னா முளைக்கும். பரவாயில்லையே, நீங்க டவுன்ல இருந்தா கூட இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். விதைச்சா அப்புறம் முளைக்கும். முளைக்கிறது என்னமோ அரிசிதான், முளைக்கிறது என்னமோ அரிசிதான். ஆனா தோலை உரிச்சிட்டு அரிசியை விதைச்சா முளைக்குமா? முளைக்காது, முளைக்காது. ஏன் முளைக்காது? அந்த முளைக்கக்கூடிய உயிராற்றலை பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த தோலுக்கு உண்டு. தோலை கலட்டிட்டு அரிசியை விதைச்சா முளைக்காது. அதுபோலே இப்ப கழுத்தை வெட்டினாங்கல்ல ஆடு, இதோட அந்த பணம், அந்த பணத்துக்கு ஆயுசு 6 மணி நேரம் பார்த்தோமா? ஆனா கறிக்கடையில் என்ன பண்றாங்க? தோலை உரிச்சு குடல் குந்தானியை கலட்டிட்டு நிர்வாணமா தொங்க விட்டுருக்காங்களா? ஆமா ஆமா ஆமா, தொங்க விட்டுருக்காங்கல்ல. இப்ப அந்த பணத்தோட ஆயுசு எவ்வளவு இருக்கும்? அப்படியே 6 மணி நேரம் அப்படியே இருக்குமா? அதிகமா இருக்குமா இல்ல குறையுமா? குறையும். அப்படி சிந்திக்க பழகும், அப்படி சிந்திக்க பழகும். குட் குட் குட்.
பரவாயில்லையே, சிந்திக்கிறீங்களே, சபாஷ். சிந்திச்சிங்கன்னா பொழைச்சிக்கலாம். இல்லைன்னா ஒரு குரூப் ஆரோக்கியத்தை வச்சு ஏமாத்து நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த குரூப்பு கிட்ட சிக்கி சீரழிய வேண்டியிருக்கும். சிந்திங்க சிந்திங்க. இப்ப ஆயுசு குறையும். அந்த பணத்தோட ஆயுசு 6 மணி நேரங்கிறது 2 மணி நேரமா இருக்கலாம், 1.5 மணி நேரமா இருக்கலாம், 1 மணி நேரமா இருக்கலாம், 3 மணி நேரமா கூட இருக்கலாம். ஒரு 3 மணி நேரம்னு வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இப்ப 6:30க்கெல்லாம் கழுத்தை வெட்டி தொங்க விட்டுருக்காங்க இந்த கசாப்பு கடையில. எத்தனை மணிக்கு கழுத்தை வெட்டியிருப்பாங்க? குறைஞ்சது 4-4:30 வெட்டியிருப்பாங்களா? அப்ப அதோட ஆயுசு ஒரு 3 மணி நேரம் கூட 7-7:30 முடிஞ்சு போச்சா? சாதாரண நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? 10 மணிக்கு போய் 9 மணிக்கு பையை தூக்கிட்டு 10 மணிக்கு வாங்கிட்டு அம்மா 12 மணிக்கு சமைச்சு 1 மணிக்கு 1:30 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிடுதாங்க. இது போனமா அழுகிய பணம். நீங்க சொல்லுங்க. அழுகின பணம் தானே? அழுகின பணத்தை தின்னுட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கறது சரியா தவறா? புரியுதா? சரி. மீன் இருக்குல்ல, மீன் 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 ஃபிஷ் ஃபிஷ் FISH ஃபிஷ். அதோட ஆயுசு எவ்வளவு தெரியுமா? அதோட ஆயுசு தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணணும்? இல்ல 1 வருஷமா இருக்கலாம், அது 2 வருஷமா இருக்கலாம். நமக்கு எப்போ கிடைக்கும் தெரியுமா அது செத்து? குறைஞ்சது 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட ஆயிடும். இது மீனா, மீனோட பணமா, மீனோட அழுகின பணமா? ஐஸ்ல வச்சுட்டாலும் அழுகின பணம் தானே அர்த்தம். நமக்கு ஐஸ்ல வச்சு தானே கொண்டு வந்து காட்டுறாங்க. ஐஸ்ல வச்சு சாப்பிடுற வருது இந்த ஐஸ்ல வச்ச பணம். அப்ப இது அழுகின பணம் தானே? அழுகின பணம் அது நாத்தம் அடிக்காது, அவ்வளவுதானே? இப்போ இந்த மீனை சமைச்சு சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இப்படி அழுகின பணத்தை தின்னுட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கறது சரியா தவறா? தப்புன்னு படுது இல்லையா? குட். அப்படி சிந்திங்க போகட்டும். அப்புறம் என்னமோ இப்ப சிக்கன் அப்படிங்கிறாங்கல்ல, கோழி கோழி அந்த கடைகள்ல கோழி இருக்கு. அது என்ன கோழி, எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியாது. ஒரு ஆரோக்கியமான கோழியா இருந்தா கூண்டை விட்டு இறக்கி விட்டா என்ன பண்ணிருக்கணும்? ஓடி இருக்கணும், அல்லது நடக்கவாவது செய்யும். நீங்க அதை இறக்கி விட்டு பாருங்க. அது உட்கார்ந்து இருக்குமா, நிக்குமா, நடக்குமா, ஓடுமா? 3 வயசு 4 வயசு வரைக்கும் ஒரு பையன் உட்காரல, நடக்கல. இப்போ அவன் சீக்காளி பையன் சொல்றதா, ஆரோக்கியமான பையன் சொல்றதா? அவன் சீக்காளி பையன் அப்படின்னா இது சீக்கு கோழி தான். இதை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியாது. உனக்கு கோழி சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், கோழி வலை கழுத்த திருவு சம சாப்பிடும். இன்னைக்கு பல வியாதிகளுக்கு காரணம் இந்த தரங்கட்ட உணவு தான் காரணம். அவ பிராய்லர் கோழி நான் தரங்கட்ட உணவுன்னு சொல்றீங்களா? நான் சொல்லல. அது எப்போ உரிச்சு தொங்க விட்டுருக்கு? இல்ல நாங்க உரிச்சே வாங்கிட்டு வருவோம். நாங்க கண்ணு மாடி தான் உரிப்போம். அது நல்ல கோழியான்னு உனக்கு பார்க்க தெரியுமா? தெரியாது. அப்புறம் பார்த்துக்கோ, முளைச்சுக்கோ. சரியா? போட்டும். ஆக பணம் அழுகின பணம், மீன் அழுகின பணம். இப்படியா? இப்ப டெய்லி பிரஸ்ன்னு சொல்லிட்டு என்னமோ விற்கிறாங்களா? அது என்னமோ ஃப்ரீசர்ல தான் வச்சிருக்காங்களாமா, உரிச்சே வச்சிருக்காங்களாமா. காலையில் 6:30 மணிக்கு போனா கூட ஃப்ரெஷ்ஷா எடுத்து கொடுப்பாங்களாமா. எப்போ உரிச்சாங்கன்னு தெரியாது. பேரு ஃப்ரெஷ். ஆனா ஆக அழுகின பண்டத்தை, அழுகின பணத்தை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கறது சரியா தவறுன்னு புரியுதா? ஓகே. இளவு வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? குளிப்பான். எதுக்கு குளிக்கிறீங்க? தீட்டு. தீட்டுனா என்ன? நெகட்டிவ் எனர்ஜி. தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, பரவாயில்லையே. போதும், மும்பிட்டு நாலேஜ் இருந்தா போதும், கரையேறிடலாம், கவலைப்படாதீங்க.
இப்போ இளவு வீட்டுக்கு போறீங்க, பணத்தை பாக்குறீங்க, போயிட்டு வந்தோடனே எல்லாத்தையும் நினைச்சு போட்டு குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறீங்க. இந்த ஆடு அழுகுன பணம், மீன் அழுகுன பணம், இதை வீட்டுக்குள்ள வாங்கி வைக்கிறீங்க. வீடு இளவு விட போகாது. அதை சமைச்சு குளிச்சுட்டு சாப்பிடுறீங்களே, நீங்க பணம் திணியா மாறிட மாட்டீங்களா? அப்ப திங்கிறவங்க எல்லாம் பணம் திணிகளா? நான் அப்படி சொல்லல. நீ சாப்பிடுறது அழுகுன பணம், அழுகுன பணம் திங்கிறதெல்லாம் பணம் திணியதா? உதாரணமா கோயில கடா வெட்டுறான், அங்கேயே உரிச்சு அப்பவே சாப்பிட்டு அப்பவே போறான்ல, பூசாரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா மிச்சம் வீட்டுக்கு கொண்டு போகாதே, சாமி குத்தம் ஆயிடும், கொண்டு போனா காலாவதி ஆயிடும், கேடுன்னு அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு போறான். இந்த கிராமத்துல பாத்திருக்கீங்களா? சொந்தக்காரன் வந்தவன கோழி அப்படியே திருக்கி மயிரை புடுங்கி லேசா வாட்டி குழம்பு வச்சு மாமியா மருமகனுக்கு அப்படி ஊத்தி தெம்பா ஏத்தி விடுவாங்க. அப்ப அது ஃப்ரெஷ். இந்த மேட்டூர் போயிருக்கீங்களா? அங்கெல்லாம் மீன் உசுரோட கிடைக்கும், நறுக்கி சாப்பிடலாம். அது அசைவ சாப்பாடு. நீங்க டவுனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சாப்பிடுறது என்ன? அழுகுன பணம். இன்னும் கறிக்கடையில மத்தியானத்துக்கு மேல மிச்சமாயிருச்சுன்னா கறிக்கடை பாதி வேலைக்கு ஹோட்டலுக்கு போட்டுருவான். சில ஹோட்டல்கள்ல நேற்றுக்கு வாங்கினது இன்னைக்கு போட்டு, இன்னைக்கு வாங்கினது நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு போடுவான். இப்படி சாப்பிட்டா ஆரோக்கியம் எப்படியா கிடைக்கும்? வள்ளலார் சொல்லி நீ கேட்கல, திருவள்ளுவர் சொல்லி கேட்கல, ரங்கராஜ் சொல்லியா கேட்க போறீங்க? கேட்டா நல்லது, உன் சந்ததிக்கு நல்லது. ஏன்னா இதை தான் உன் பிள்ளையும் சாப்பிடும். ஆக பார்த்து சாப்பிடும். நான்வெஜ் அப்படின்னா கெடா வெட்டினா ஒரிச்சா. இந்த கிராமத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா பேர சொல்லி, என்ன வெள்ளச்சாமி ஆடு வெட்டுறப்பா, அண்ணே நமக்கு ஒரு கிலோ கொடுங்கண்ணே அப்படின்பா. பிள்ளைகள்லாம் ஏமாந்து வெட்டி பங்கு உரிப்பாங்க. அங்கே மசாலா சாமான் அரைச்சிக்கிட்டு இருக்கும். இதுக்கு பேரு மாமிசம், கறின்னு பேர். நீ திங்கிறதுக்கு பேர் என்ன பேரு? அழுகுன போனோம்னு பேர். இதை தின்னுட்டு ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும்? புரியுதா? மீன் செத்து 3 நாள் ஆச்சு. இதை தின்னுட்டு ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும்? ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு வச்சா திங்கக்கிழமை தண்ணி கேட்டா செம்பு நாறுதியா? செம்பு மீனுக்குள்ள போகல, மீன் செம்புக்குள்ள வரல. இது தண்ணி செம்பு. அந்த அம்மா கைப்பட்டு இந்த செம்பு இந்த நாத்த நாறு. அந்த உடம்புக்குள்ள எம்பூட்டு நாத்தம் இருக்கணும். இளவு வீட்டுக்கு போயிட்டு தான் குளிச்சுட்டு வரீங்க, இதை மீனை கொண்டு வீட்டில் வச்சு இளவு வீடா மாத்திட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு அது கௌரவம், நாங்கள் மீன் சாப்பிடணும் கௌரவமா பேசுறீங்க. எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? என்ன புரியுது? புரிஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப கேட்பீங்க, கேட்கிற வரைக்கும் கேட்டுக்கிறீங்க, சிரிச்சுக்கிடுவீங்க. நாளைக்கு மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு அத்தனை சாப்பிட போறீங்க. சாப்பிடுங்க. அப்புறம் டாக்டர் எல்லாம் பிழைக்க வேண்டாமா? வைத்தியங்கள்லாம் பிழைக்க வேண்டாமா? உங்க சுயமரியாதை தான் அவங்க லாபம். அவங்களும் பிழைக்கட்டும், அது போட்டுங்க. பாத்துக்கங்க, பொழைச்சுக்குங்க. நான் உங்களை மாமிசம் சாப்பிட வேணாம் நான் சொல்லல. நீ சாப்பிடுறது மாமிசம் தானா இல்ல அழுகின பணமா தெரிஞ்சுட்டு சாப்பிடு. சரியா? இப்போ ஒரு ஹோட்டல் ஏதோ புதுசா வந்திருக்காமா. இந்த விசிக்கி அப்புறம் பேக் பைப்பர் இதெல்லாம் வந்து அவங்க நாட்டில் தயார் பண்ணும் பொழுது பூமிக்கு அடியில புதைச்சு வைப்பாங்களாமா. 1 வருஷம் 2 வருஷம் 30 வருஷம். அப்பதான் கிற்கு நல்லா ஏறுமாமா. அது மாதிரி இப்ப மாமிசம் வந்து 25 நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு ஒரு ஹோட்டல் வந்திருக்காமா. செவிவழி செய்தி தகவல். சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் எந்த ஹோட்டல். கடை பேரை சொன்னா நம்மளை சண்டைக்கு வந்துடுவாங்க. நமக்கு எதுக்கு ஊருக்கு பண்ணலாம். சரியா? பார்த்து சாப்பிடுங்க. வெளியில சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்க. அடுத்த விஷயம், இந்த முட்டை இருக்குல்ல, முட்டை பேப்பர் கட்டி முட்டை 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 இப்ப அதான் எல்லாம் சிபாரிசு பண்றாங்க. நமக்கு கடை நமக்கு முட்டை, கோழி முட்டை சாப்பிடுறது குற்றம்னு நான் சொல்லலை. கோழி சாப்பிடுறது தப்புன்னு சொல்ல வரல. ஆட்டுக்கறி சாப்பிடுறது நான் தப்புன்னு சொல்லலை. நீ சாப்பிடுறது என்னன்னு தெரிஞ்சுடுச்சா அவ்வளவுதான். இந்த முட்டை நம்ம கடையில கிடைச்சி வாங்குறோம். நானு எனக்கு ஒரு முறை கால் எலும்பு விலகிடுச்சு. அப்போ காலு கட்டு போடுறதுக்கு முட்டை வாங்கிட்டு வாங்க. நான் கடையில போய் முட்டை வாங்கிட்டு வந்தேன்.
அப்ப அந்த வைத்தியர் சொன்னாரு, என்னப்பா பூமுட்டையை வாங்கிட்டு வந்திருக்கிற, இது வந்து வேலை செய்யாதுப்பா. அந்த கடைக்கு பின்னால ஒரு வீட்டை கோழி வளர்க்குறாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் இந்த முட்டை கிடைக்கும், கூட 2 ரூபா 3 ரூபா கொடுப்பாங்க, அவங்க கிட்ட வாங்கிட்டு வா அப்படின்னா. அப்புறம் போய் அந்த முட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இதுக்கு பேர் தான்ப்பா முட்டை, நீ வாங்கிட்டு வந்தது கூ முட்டைன்னா. நிஜவாரா கடையில முட்டைன்னு சொல்லித்தானையா விற்கிறாங்க அப்படின்னு. அவங்க விற்பாங்கய்யா, அதெல்லாம் மருத்துவத்துக்கு உதவாதியா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் இதாயா முட்டை, நீ முதல்ல வாங்கிட்டு வந்தது கூ முட்டை அப்படின்னா. கூ முட்டைனா என்னங்க, திட்டுறதுக்கு தானே சொல்லுவாங்க இந்த படிக்காத பைகளை, கூ முட்டைன்னு சொல்லுவாங்களே. ஐயோ, முட்டைக்கும் கூ முட்டைக்கும் தெரிஞ்சுக்க, அது முட்டாள். நான் சொல்றது முட்டை கூ முட்டை, நீ சொல்றது முட்டாள் அப்படின்னு அவர் விளக்கம் சொன்னார். ஆக கடையில கிடைக்கிறது முட்டையா கூ முட்டையா தெரிஞ்சுட்டு சாப்பிடு. முட்டை சாப்பிட்டா குற்றம் இல்லை. ஆனா நீ சாப்பிடுறது முட்டை தானா, அது எப்படி பாக்குற? என்கிட்ட கேட்காத, என் வேலை அது இல்லை, அது ஓ பிரச்சனை. தெரிஞ்சா தின்னு, தெரியல பேசாம இருக்கு. இப்ப எல்லாம் கோழி வேலை, முட்டை போடும் எடுத்து சாப்பிடும். கோழி வளர்க்கறதுக்கு உனக்கு கஷ்டம், வீட்டுல ஆகி போயிடும். முட்டை சாப்பிட்றதுக்கு இஷ்டம். வாட் இஸ் திஸ்? இது என்ன லாஜிக்? கோழி வளர்க்கறது பிடிக்காது, ஆனா கோழி போடுற முட்டை பிடிக்கும். கோழி வளர்க்கறது பிடிக்காது, ஆனா கறி பிடிக்கும். சே, நான் விஷயத்துக்கு வரேன். இந்த முட்டை எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கூ முட்டைன்னு பேர். இப்ப கூட சமீபத்துல பேப்பர்ல போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? சத்துணவில் முட்டை சாப்பிட்ட 120 மாணவர்கள் மயக்கம். இந்த பேப்பர்ல இப்பதான் முட்டை சத்துணவில் முட்டை சாப்பிட்ட மாணவர்கள் மயக்கம்னு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் சத்துணவு சாப்பிட்டு வாந்தி மயக்கம் தான் பேப்பர்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் நல்லா தெளிச்சியா இருக்கும் போது உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போய் கூட்டமா கூடிட்டதுனால அந்த குழந்தைங்க நிருபர்கள்ட்ட பேசுறாங்க. நாங்க வேண்டானதான் சொன்னா, சாரு தான் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாரு, அதனால சாப்பிட்டோம்னு குழந்தைங்க சொன்னதுனால முட்டை சாப்பிட சொன்னாராமா. சொன்னதுனால சத்துணவில் முட்டை சாப்பிட்டு வாந்தி மயக்கம்னு இப்ப போட்டுக்கிறாங்க. முன்னால சத்துணவு சாப்பிட்டு வாந்தி மயக்கம் தான் போடுவாங்க. ஆக முட்டை என்பது கூமுட்டை. கூமுட்டை சாப்பிட்டா வாந்தி மயக்கம் எல்லாம் வரும். எதுக்கு? உடம்பு உசுரை காப்பாத்துறதுக்கு சொல்லியா அது வாந்தியவோ வயிற்றாலையோ போய் காப்பாத்திக்கிடுது. நல்லது நடந்திருக்கு.